என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் உன் வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த இலையை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவதும் உண்மையான விஷயமாக மாறிவிடும். ஏனென்றால் இன்று ஏகாதசி. இந்த நாளில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது அதனை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லாமல் இந்த வராகி நான் சென்று விடுவேனா என்ன? உனக்கானவற்றை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கும் பொழுது என் குழந்தை, எந்த விஷயத்திலும் நீ பின்வாங்கி விடக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்திவிட நான் முடிவு செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, நான் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கிறது என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நீ என்ன நினைத்தாலும் சரி, எதை பற்றி யோசித்தாலும் சரி, உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு எவ்வளவு கெடுதல்களை யார் நினைத்தாலும் நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் ஒரு துளி அளவு கூட நினைக்காமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான மாறுதல்களை எப்பொழுதுமே தந்து கொண்டேதான் இருக்கும். எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல், எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாமல், உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடந்தது, ஏதுதான் நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்காதே. இனி உனக்கான விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காமல் உனக்கு வேண்டியபடி பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்று கொண்டால் அது போதும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிறைவாக கிடைத்து விட்டால் அது போதும். இனி எல்லா நிலையிலும் உனக்கென நான் வந்து நிற்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எல்லா சூழ்நிலையிலும் உனக்கென நான் வந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன் மனது அத்தனை சுத்தமானது. உன்னுடைய மனது அத்தனை தூய்மையான எண்ணங்கள் கொண்டது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறக்கூடிய எண்ணங்கள் கொண்டது. இனி எதுவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பேரதிர்ஷ்டத்தை நீ உணர வேண்டிய காலம் என்பதனை மறந்து விடாதே. மனதார என் பிள்ளை எதை பற்றி யோசிக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிட வேண்டும். நீ எதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறாயோ அதுவெல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைத்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு சில அற்புதத்தை நான் சில காலமாகவே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எல்லா நிலையிலும் உனக்கு இருக்கின்ற உண்மைகளை விட்டுவிடக்கூடாதல்லவா? எல்லா சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? உன்னை தேடி நமக்கு நல்லதை செய்கின்றவர்கள் எத்தனை பேர்? நிச்சயமாக யாருமே கிடையாது. தேடி வந்து உதவி செய்கின்றவர்கள் யாராவது ஒரு சிலர். ஒன்று உன்னுடைய உயிரான நட்பாக இருக்கும், அல்லது உன்னுடைய இரத்த உறவாக இருக்கும். இரத்த உறவு என்றால் உன் தாய் தந்தை அல்லது உன் உடன் பிறந்தவர்கள். இதில் யாரேனும் ஒருவர் உனக்கு நன்மைகளை செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நினைத்து கலங்காதே. உன் அம்மா நான் வந்து தருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பது மட்டுமே உன்னுடைய புரிதலாக இருந்து விட்டால் அது போதும். மாற்றங்கள் பல, திருப்பங்கள் பல என்று இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை மீண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தைரியத்தை கொடுத்திட்ட இந்த தாயானவள் என்னை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் மீட்டு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக தர வேண்டி யோசிக்கிறேன்.
உனக்கான மாற்றங்களை எப்பொழுதுமே நான் நல்லபடியாக தந்துவிட நினைக்கின்றேன். இனி என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்கான உண்மைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கின்ற சந்தோஷங்களை என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிலையானதாக இருக்கும்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நின்று உன்னை காப்பேன் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் உனக்காக நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல அற்புதங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல மாற்றங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். தெளிவானவற்றை இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலோடு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? தெளிவான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலோடு தந்துவிட வேண்டும் அல்லவா? எல்லா நிலையிலும் நாம் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக தெய்வம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை நாம் எந்த இடத்தில் விட்டோம் என்று சிந்திக்கிறாயா? நமக்கு இத்தனை தெய்வங்களினுடைய துணை இருந்த பொழுதும் கூட நாம் எப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை தொலைத்து விட்டோம் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, கலங்காதே. இதற்கெல்லாம் ஒருபோதும் நீ வருந்தாதே. இந்த வாழ்க்கையில் நீ தேடி வருகின்ற பல விஷயங்களும் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக உணர்ந்திட வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ எதுவாக நினைக்கிறாயோ, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நீ யோசிக்கிறாயோ அதற்கு ஏற்றது போலத்தான் தெய்வமும் உனக்கு எல்லாவற்றையும் செய்யும். உன்னுடைய எண்ணங்கள் அங்கே எதிர்மறையாக இருந்ததனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும். உனக்குள் எல்லா சிந்தனைகளும் நேர்மறையாக இருந்திருந்தால், நேர்மறையான எண்ணம் கொண்டு இருந்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு வேண்டியபடி அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே நான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு கஷ்டங்களையும் தான் நீ தூக்கி சுமக்கிறாய். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான பல வழிகளை தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்தும் நீ மீண்டு வராமல் அந்த இடத்திலேயே நின்றும் கொண்டிருக்கின்றாய். இனியும் தாமதித்து கொண்டிருந்தாயானால் அது உனக்குத்தான் கஷ்டம். அதனால்தான் நான் கொண்டு வந்த இந்த இலையை உன்னை தொடச் சொல்லி இருக்கின்றேன். இன்று ஏகாதசி நேரம் என்பதனால் பெருமாளுக்கு பிடித்த துளசி இலையைத்தான் உன்னை தொடச் சொல்லி இருக்கின்றேன். பொதுவாக ஏகாதசி நாளில் துளசி இலையை செடியில் இருந்து பறிக்கக்கூடாது. அது எதிர்மறையான விஷயங்களை உருவாக்கும். முதல் நாளே துளசி இலையை பறித்து நீ வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள், அதாவது இந்த நாளில் அவருக்கு பூஜைகளை செய்து நீ இந்த இலையை அவர் முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியானால் நேற்றைய தினமே இந்த இலையை நீ பறித்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை பறிக்கவில்லை, இந்த இலை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற பிள்ளையானால் நிச்சயமாக நான் காண்பித்ததை தொட்டாலே போதும் உனக்கு முழுமையான பலன்கள் கிடைத்திருக்கும். எதுவென்றாலும் என் பிள்ளை, இந்த சோதனைகளை எல்லாம் கடந்துதான் வாழ வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்ட பொழுது அந்த இடத்தில் நின்று நான் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு இனி உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை தேடி வருவதையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல இன்று துளசி இலையை தொட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும்.
துளசி இலையை தொட்டு உன் வாழ்க்கையின் ஒரு பேரதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு. எல்லோருக்குமே வாய்ப்புகள் ஒரு முறைதான் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவார்கள். அல்லது எப்பொழுதும் போல நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருப்பார்களேயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சில சமயங்களில் தனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் பொழுது கூட அது என்னவென்று தெரியாமல் அங்கே விழிபிதுங்கி நிற்பார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இவர்களை ஏளனமாக சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன விஷயம் நடக்கவில்லை என்று தெரியாமல் சுற்றுகிறார்கள் அல்லவா. இப்படித்தான் உன் வாழ்க்கையும் பல காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை கூட நீ உணர முடியாமல் போய்விடுகின்றாய். உன்னை தேடி வருகின்ற பல உண்மையான விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனதாக கற்றுக்கொள் என்பதனை மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது போல உனக்கு எதுவும் நடக்கவில்லை. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அதே நேரம் என் பிள்ளை, இனிமேல் நாம் வாழவே கூடாது என்று சொல்கின்ற அளவிற்கெல்லாம் எதுவும் நடந்துவிடவில்லை. எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ நினைத்தது போன்ற ஒரு வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும். துளசி இலையை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை எத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறது தெரியுமா? எல்லோருக்கும் கிடைத்திடாத விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அது இந்த வராகி நான் உன் மீது கொண்ட அன்பினால் மட்டும்தானே, நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இன்று இந்த துளசி இலையை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நடப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்ப முடியாத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பாத பல விஷயங்கள் கூட உனக்கான உண்மையான மனம் கொண்டு உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் நீ நல்லபடியாக வாழ தயாராக இரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, துளசி இலையை தண்ணீரில் போட்டு வைத்து குடிக்கலாம். துளசி இலையை தண்ணீரில் போட்டு அந்த நீரில் குளிக்கலாம். இதுவெல்லாம் உன்னுடைய உடலுக்கு சுறுசுறுப்பையும் உன்னுடைய உள்ளத்திற்குள் மனத்தெளிவையும் உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற உறுப்புகளுக்கு நோயற்ற ஒரு வாழ்வையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடிய நேரம் வந்தாலும் அந்த இடத்தில் எதையும் தவிர்க்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உனதாக வாழ்வதற்கு நீ தயாராகும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி வருவதும் உன்னை தேடி வருவதும் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் நான் வருகின்ற இந்த காலங்களை உணர்ந்து, இனி எந்நாளும் நான் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளை உணர்ந்து அம்மா கொடுக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட முன்னே வந்து நில். நிச்சயமாக பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். மிக பெரிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே நான் உன்னோடுதான் வருகிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக பெற்று கொண்டாலது போதும். உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்காகத்தானே நான் வருகின்றேன். உன் வாழ்க்கையைத்தானே நான் மாற்ற நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் வருத்தப்பட்டு நிற்காதே. நமக்கு கிடைப்பதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது.
இந்த இலையை தொட்டால் எதுவும் சாத்தியமா என்று நினைப்பாய். ஆனால் அது சாத்தியம் என்று நான் சொல்லும் பொழுது அதை நம்பிக்கையோடு நீ செய்வது தானே முறை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.